Watch full episodes on Jio Hotstar. இவன் உழைச்சிக்கிட்டே இருப்பான். இவனுக்கு என்னெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாத்தையும் நான் திருடிட்டு போயிடுவேன். இவனுக்கு பின்னால ஒரு புத்திசாலி திருடன் இருக்கிறேங்கிற விஷயம் தெரியாத அப்பாவியாக இருக்கான். இன்னும் கொஞ்ச நேரத்துல லஞ்ச் டைம் முடிஞ்சிடும். எல்லா ஒர்க்கர்ஸும் உள்ள வந்துருவாங்க. அதுக்கு முன்னாடி ஜெய்சிங் இங்க வர வைக்கணும். வந்துருங்க, இங்க யாரும் இல்ல. என்னது இது? ஹலோ ஜோ. ஹலோ ஜெய்சிங். ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்திக்கிறோம். நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் ஜெய்சிங். நீ தான் உன்னுடைய உலகத்துல ரொம்ப பிஸியா இருக்கிய. என்னை வந்து பார்க்கறதுக்கு நேரமே இல்லை. உனக்கும் தான் டைம் இல்லை. சரி, மும்பைக்கு வெளியே என்ன தோண்டிக்கிட்டு இருக்க? நீ நிறைய மம்மிஸை தானே கண்டுபிடிச்சிருக்க. இங்க உனக்கு என்ன கிடைக்கும்? அது எகிப்துல தானே கிடைக்கும். ஜெய்சிங், யாருக்குமே தெரியாத ஒரு சீக்ரெட்டான விஷயம் இருக்கு. என்னுடைய ரிசர்ச் படி பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு எஜிப்சியன் கிங் பெரோ இந்தியாவை பிடிக்கிறதுக்காக வந்திருந்தாரு. அவர் அந்த நேரத்துல மும்பைல தான் லேண்ட் ஆயிருக்காரு. ஆனா அவருக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால இறந்து போயிட்டாரு. அவரை மம்மியா மாத்தி இங்கேயே வச்சுட்டாங்க. நீ சொன்னது உண்மையா? என்னுடைய ரிசர்ச் படி நான் சொல்றேன், இது உண்மையா தான் இருக்கும். கிங் ஃபேரோவுக்கு நிறைய லாங்குவேஜஸ் தெரியும். அவருக்கு இங்கிலீஷ், பிரெஞ்சு, அரபிக், தமிழ் எல்லாமே தெரியும். அவருக்கு எத்தனை லாங்குவேஜ் தெரியுமா? என்னால நம்ப முடியலையே. அந்த உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். அந்த மம்மி மட்டும் எனக்கு கிடைச்சிருச்சுன்னா எனக்கு நிறைய புகழ் வந்து சேரும். கண்டிப்பா கிடைக்கும் ஜோ. ஆல் தி பெஸ்ட். அப்புறம் ருத்ராவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் மும்பையை சுத்தி பார்க்கறதுக்காக இங்க வந்திருக்காங்க. அதை சொல்லத்தான் நான் வந்தேன். உன்னோட ஸ்கை ஹோட்டல்ல 41st ஃப்ளோர்ல தங்கி இருக்காங்க. நீ 40th ஃப்ளோர்ல இருக்கிறதுனால அவங்க உன் பக்கத்துல இருப்பாங்கன்னு நினைச்சேன். 41 ஃப்ளோரா? ஆனா ஸ்கை ஹை ஹோட்டல்ல 41 ஃப்ளோரே கிடையாது. அங்க இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் பசங்களுக்காக மேஜிக் ஃப்ளோரை நான் ரெடி பண்ணிருக்கேன். யூ டோன்ட் வரி. இந்த விஷயம் யாருக்கும் தெரியாது. உனக்கு டைம் கிடைக்கும் போது அவங்களையும் பார்த்துக்கோ. நான் பார்த்தது கனவா நனவாங்கிறத மேலே போய் பார்த்து நான் உறுதிப்படுத்தியே ஆகணும். ஓ, என்ன சத்தம் இது? ஓ, போனதானா? சரி ஜோ, நான் கிளம்புறேன். நான் ஒரு இம்பார்ட்டன்ட் மேஜிஷியன் மீட்டிங்க்கு போகணும். ருத்ராவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் புல்லட் ட்ரெயின் இனாகிரேஷனுக்காக போயிருக்காங்க. அவங்க அங்கிருந்து வந்ததும் உன்னை வந்து பார்க்க. ஓகே, பாய் ஜோ. ஓகே ஜெய்சிங், பத்திரமா போயிட்டு வா. ஆகா பூதம். அட, நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். ருத்ரா,
ஒன்னு சொல்லு, இந்த ட்ரெயின்ல எதுக்காக நம்ம உட்காரணும்? இதை விட நம்ம மேஜிக்கல் ட்ரெயின் ரொம்ப நல்லா இருக்கும்ல. ரங்கீலா பொறுமையா பேசுங்க, யாராச்சும் கேட்டுட்டாங்கன்னா பிரச்சனை ஆயிடும். தாத்தா என்ன சொன்னாரு? இங்க நம்ம மேஜிக் பண்ணக்கூடாது, மேஜிக் பத்தி பேசவும் கூடாது, புரியுதா? ஏய் வழி விடுங்க, பாஸ் வராருல வழி விடுங்க, இல்லைன்னா தூக்கி அடிச்சிடும் பாத்துக்கங்க. என்னடா லம்போ, எல்லாத்தையும் செட் பண்ணிட்டியா இல்லையா? அட பாங்க பாஸ், நான் போட்டிருக்கிற பிளான கொஞ்சம் கூட சந்தேகப்படாதீங்க. கண்டிப்பா புல்லட் ட்ரெயினோட சேர்ந்து உள்ள இருக்கிற எல்லா மந்திரிகளும் காணாம போயிடுவாங்க பாஸ். நம்புங்க பாஸ், தூக்கி அடிச்சிடுவோம் பாத்துக்கங்க. இப்ப பாருங்களேன். எப்படி இருக்கு? ஏய் லம்பு, என்ன பண்ற நீ? நீ என்ன கடையா வச்சிருக்க? என்கிட்ட இந்த மாதிரிலாம் பொருள் இருக்குன்னு காட்டுற? இவங்க ரெண்டு பேரும் பார்க்க ரொம்ப வித்தியாசமா இருக்காங்களே. பாய்ஸ்கா பாய்ஸ்கா, ஹியரிங் பவர் இன்க்ரீஸோ. அது ஒண்ணும் இல்லைங்க பாஸ், நான் இந்த கோட்டை போட்டுக்கிட்டு ஸ்டைலா அப்படியே ட்ரெயின்ல ஏறுவேன். அப்புறம் அங்க ஏதாவது ஒரு இடத்துல இதை மாட்டி வைப்பேன். அப்புறம் அங்கேருந்து நைஸா நழுவி வெளியில வந்துடுவேன் பாஸ். அதுக்கப்புறம் பாருங்க, ட்ரெயின்ல இருக்கிற எல்லா மந்திரிகளும் காணாம போயிடுவாங்க பாஸ். ஓகே அடிச்சிருவேன். எப்படி இருக்கேன் ஐடியா? நல்ல ஒரு யோசனையா. சீக்கிரமா பிளான் ஆக்டிவேட் பண்ண. முன்னா மிர்ச்சிக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, ரைட்டா? ஆல் தி பெஸ்ட். ஓகே பாஸ், உடனே டைமரை ஆன் பண்ணிடுறேன். ஆனிங். பாய்ஸ்கா கோட் ரிவர்ஸோ. இந்த லம்பு என்ன பைத்தியக்காரன் ஆயிட்டானா? ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்? ஏன் இவன் கோட்டை திருப்பி போட்டுக்கிட்டு போறானே தெரியலையே. தப்பிச்சுட்டு முன்னா மிர்ச்சி, தப்பிச்சு ஓடி போயிடு. இங்க யாரு கையாவது மாட்டினானா யாராவது உன்னை சட்னி ஆக்கிடுவாங்க, ஓடு. சார், ஒரு முக்கிய அறிவிப்பு. புல்லட் ட்ரெயின் இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது. புல்லட் ட்ரெயினோட இனாகிரேஷனுக்காக மந்திரி அவர்கள் வந்திருக்காரு. நன்றி. என்கிட்ட பாம இருக்கிற விஷயம் யாருக்கும் தெரியாது. இப்ப எல்லாரோட கதையும் போடிக்க போகுது. நம்ம பண்ற செய்கையை பார்த்து பாஸ் நம்மள நல்லா பாராட்டுவாரு. எவன்டா அவன் என்னைக்கே விசில் அடிச்சு கூப்பிட்டாரு? டோன்ட் வரி பாஸ். அட என்ன பண்றீங்க நீங்க? மந்திரி சாருக்கு தானே பாதுகாப்பு கொடுக்க வந்திருக்கீங்க. எதுக்காக கண்ணை என்ன நோக்கி வச்சிருக்கீங்க? என்ன பார்த்தா பாம் மனிதன் மாதிரியா இருக்கு. ஏய் ஹலோ, உண்மையை சொல்லு, எதுக்காக இங்க வந்திருக்க? உன் கேள்விக்கு நான் ஏன் பதில் சொல்லணும்? என்னோட சீக்கிரட்டை பத்தி உனக்கு ஏன் சொல்லணும்? நீ யாரு இந்த கேள்வி கேட்க? அட, நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். உங்க கோட்ல இருக்கிற டிசைன் ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா? அதனால தான் அதை கலட்டி கேக்குறாங்க போல இருக்கு. மம்மி, எப்படி எப்படி என்னோட கோட்டு இப்படி தலைகீழா மாறுனுச்சு? தூக்கி அடிச்சிடுவாங்க போல இருக்கு. ஒரு வாய்ப்பு கொடுங்க, நான் கோட்டை திருப்பி மாத்தி போட்டு வரேன். நான் அடுத்த அட்டம்ப்ட்ல பாத்துக்கிறேன். டாடா, பாய் பாய். காட்ஸ், அவனை பிடிக்க. பாஸ், எப்படி பாஸ் என்னோட கோட்டை திருப்பி போட்ட மாதிரி இருக்கு? உன்னால ஒரு வேலையை கூட சரியா செய்ய முடியாதுன்னு நினைக்கிறேன். இன்னும் வேலையை கரெக்டா செஞ்சு முடிச்சிருவேன்னு சொன்ன, ஆனா இப்படி சொதப்புவன்னு எனக்கு தெரியவே தெரியும். நகராதீங்க. பாஸ், நாம சீக்கிரமா இங்க இருந்து ஓடிடலாம். ஏன்னா பாம்பு வெடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. வாங்க பாஸ். எப்படியோ நம்ம பாம்பு கிட்ட இருந்து தப்பிச்சிட்டோம் பாஸ். அட, இவங்க டயர்ட் ஆகாம விரட்டுறாங்க பாஸ். ஓடுங்க, வண்டியை வர சொல்லுங்க. சார், நாங்க இங்க நல்லா தேடி பார்த்துட்டோம். இங்க வேற எதுவுமே இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியல. இத பார்த்தா ஏதோ மம்மி மாதிரி இருக்கு. அட, இது சாதாரண மம்மி இல்ல, கிங்கோட மம்மி. அதனால ரொம்ப கவனமா தான் இதை தோண்டி ஆகணும். ஏன்னா மம்மிக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது. இப்ப இருட்ட போகுது, மீதி வேலையை நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.
அந்த பைக்காரனை நான் உண்மையா பார்த்தனா இல்ல என்னோட பிரம்மையான்னு தெரியலையே. ஆனா ஒரு விஷயம் எனக்கு நல்லா தெரியும். எகிப்துல ராஜாக்கள் இறந்தா அவங்க போட்டிருந்த நகையும் சேர்த்து அவங்களோட புதைப்பாங்க. அதனால அந்த தங்கமும் அவங்க கூடவே இருக்கும். அதனால அந்த நகையெல்லாம் எனக்கு கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த மம்மியை மட்டும் நான் தோண்டி எடுத்தேன்னா நான் இந்த உலகத்திலே பெரிய பணக்காரன் ஆயிடுவேன். டிங். எஸ் எஸ் எனக்கு மம்மி கிடைச்சிடுச்சு. ஆஹா, புதையல எங்க காணா? இந்த மம்மியை தூக்குனா கீழே புதையல இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, தூக்கி பார்க்கலாம். எம்டியா இருக்கு. ஆஹா, அட என்னப்பா இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒன்னும் கிடைக்கலையே. இந்த பாக்ஸ்ல எனக்கு கிங் கிடைப்பாரு, கிங்கோட புதையல் கிடைக்கும்னு நினைச்சா வெறும் இந்த துணி தான் கிடைச்சது. இவர் டம்மி கிங்கா இருப்பார் போல இருக்கு. நீ என்ன தேடிக்கிட்டு இருக்க? அதுவே தங்கமும் வைரமும் தேடிக்கிட்டு இருக்கேன். ஆனா ஒன்னும் கிடைக்கலையே. இவர் ஏழையன் ராஜாவா இருப்பாருன்னு நினைக்கிறேன். யார் பேசுனது? யார்ப்பா கேள்வி கேட்டது? யாருன்னு கேக்குற? யாரு யாரு உன்கிட்ட கேட்டேன். நீ என்ன தேடிக்கிட்டு இருக்க? எழுந்திருக்காத சொன்னா கேளு. தூங்குடா செல்லம். லாலி 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 தூங்க செல்லம் தூங்க. அம்மா அப்பா வந்துருவாங்க. குச்சி மிட்டாயும் குருவி ரொட்டியும் வாங்கிட்டு வருவாங்க. தூங்கு செல்லம் தூங்கு. மம்மி, நான் எங்க மம்மியை கூப்பிட்டேன். ஒன்ன இல்ல, என்ன விட்டுடு. பயப்படாத பயப்படாத, நான் உன்னை காப்பாத்துறேன். ஆபத்து எங்க இருக்குன்னு மட்டும் சொல்லு. தம்பி, நீதான் ஆபத்து. மம்மி காப்பாத்துங்க, இல்ல அம்மா காப்பாத்துங்க. என்னதான் ஆபத்துனா அப்ப ஏன் என்கிட்ட உதவி கேக்குற? எப்ப பார்த்தாலும் மம்மி காப்பாத்து சொல்லிக்கிட்டு இருக்க. இல்ல நான் என்னோட மம்மி இல்ல, எங்க அம்மாவை கூப்பிடுறேன். இல்ல மை மதர், என்னுடைய அம்மா, என் அம்மாப்பா. குட் ஒன். நான் தான் கிங் ஃபேரோ, எகிப்தோட ராஜா. நீ யாரு? நான் வந்து சுனந்தாஸ். நான் இப்ப அர்ஜென்ட்டா ஒரு மாரத்தான்ல கலந்துக்க போறேன். அதனால எப்படி ஓடுறேன்னு இங்க இருந்தே பாரு. டாடா. என்ன விட்டுடுங்க, எனக்கு எதுவும் வேண்டாம், விட்டுடேன் ப்ளீஸ். ஓட முயற்சி பண்ண உன்னை நான் கொன்னுடுவேன். இங்க இருந்து உன்னால எங்கேயும் தப்பிச்சு போக முடியாது. நாம எந்த வருஷத்துல இருக்க அத சொல்ல. அது வந்து நம்ம 2019 வருஷத்துல இருக்கோம். என்னாச்சு? 4000 வருஷம் ஓடி போயிடுச்சா? 4000 வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்தியாவை பிடிக்கிறதுக்காக இங்க வந்தேன். ஆனா என் உடல்நலம் சரியில்லாததுனால என் கதை இங்கேயும் முடிஞ்சு போச்சு. ஆனா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான நாள். எனக்கு உயிர் கிடைச்சிருச்சு. இப்ப நான் இத சந்தோஷமா கொண்டாடி ஆகணும். மியூசிக்கா? ஆஹா. டான்ஸ் 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 நல்லா ஆடு. நீ ஆடு.
குத்தாட்டம் எப்படிடா போடுறது? நல்லா டான்ஸ் ஆடிட்டேன். இதுக்கு முன்னாடி எலும்பெல்லாம் விரைச்சு போன மாதிரி இருந்தது. இப்பதான் சரியா இருக்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப இந்தியாவோட கிங் யாருன்னு சொல்ல. இந்த காலத்துல எல்லாம் ஒரு கிங்க கிடையாது, ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு கிங்க. அவளையா தெருவுக்கு ஒரு கிங்க இருக்காங்க. அதுல சில பேரு புல்லட் ட்ரெயின்ல சவாரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. புல்லட் ட்ரெயின்ல சவாரி பண்ணலாம், அது என்ன இருக்கும்? அதுல எப்படி போக முடியும் சொல்லு? அது யானையா, ஒட்டகமா, வேற ஏதாவதா? அது எப்படி இருக்குன்னு இப்ப சொல்ல போறியா இல்லையா? அது அது ஒன்றும் மிருகம்லாம் கிடையாதுப்பா. இத பாரு, உனக்கு சொல்றதோட தானா புரியும். என்ன நல்லா தெரியுதே பாரு. இதுதான் அந்த புல்லட் ட்ரெயினா? இதுதான் உங்களுக்கு கடைசி சவாரியா இருக்க போகுது. அதுக்கப்புறம் நான் தான் இந்த நாட்டுக்கு ராஜாவா இருக்க போறேன். வானம் பூமியோட சக்தி எல்லாம் ஒண்ணாகணும். அதுக்கப்புறம் இந்த நாட்டோட ராஜா எல்லாம் அழிஞ்சு போகணும். இந்த பொருள் எனக்கு பயன்படும் போல இருக்கு. ஆனா பார்க்கிறதுக்கு ரொம்ப சின்னதா இருக்கு. இன்னைக்கு என்னமோ நாள் ஃபுல்லா மேஜிக்கா பாத்துக்கிட்டு இருக்கனே. முதல்ல வெளியில பார்த்தேன், இப்ப குகைக்குள்ள பாக்குறேன். ஆண்டவா, என்ன மட்டும் காப்பாத்து. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.